தமிழ்நாட்டில் எண்ணற்ற விஞ்ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் மண்ணில் ஈர்க்கப்பட்டிருக்கா இல்லை மறைக்கப்பட்டிருக்காங்க? மறைக்கப்பட்டிருக்குன்றது தான் என்னுடைய கண்ணோட்டம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல உதாரணங்களை என்னால் இதுக்கு அடுக்கி சொல்ல முடியும். கிரீன் மேட்டுன்ற கான்செப்ட் ப்ளூ மேட்டுன்றதை போடாமல் ஏன் வேற ரெட் கலர் போட்டு பண்ணலாம்ல, ஏன் பண்ண முடியாது? அதை பற்றின சிந்தனை கொடுத்தவரே எனது தாத்தா சர் சி வி ராமன் அவர்கள் தான். அறிவு சார்ந்த சமூகம் விரட்டப்பட்டிருக்கிறது அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால ஒடுக்கப்பட்டிருக்கு? இந்த திராவிடம் திட்டமிட்டு ஒரு அறிவுசார் சமூகத்தை கொன்று குவித்திருக்கிறதா என்னோட பார்வை. அண்ணன் சீமான் அவர்கள் இதை பற்றிலாம் காணொலி வெளியிட்டிருக்காரு. ஆனால் அது என்னென்ன போய் சேராது. இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் மொழி இங்கே அழிக்கப்பட்டிருக்கா இல்லை வளர்ந்து கொண்டிருக்குதா? எப்படி பார்க்குறது? அதாவது அழிக்கவும் இல்லை, வாழ வைக்கவும் இல்லை, சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க பக்காமாஸ் கட்சி. அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் இளைஞர்களை கூப்பிட்டு திமுக திவிக டிஎம்கேன்னு கத்த விட்டு அவங்களுக்கு என்ன வாழ்க்கை என்ன ஏது அந்த இளம் பிராயத்தில் புரியாதுதான். பெற்றோர்களாக இருக்கவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி, தம்பி எங்க அப்பா ஆத்தா அந்த கட்சியை நம்பி வீணா போயிட்டாங்க, நீ இந்த கட்சியை நம்பி வீணா போயிடா. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசின காணொலியிலேயே நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி அவர் எப்படி பேசினார், இப்போ எப்படி பேசுறாருன்னு இணைச்சு போட்டிருக்காங்க. அப்ப பேசின அதே பர்சன் தான் இப்பயும் இதை பேசுறாருன்னு நான் சொல்றேன். என்னால் நிரூபிக்க முடியுது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவர் தன்மை இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன் பாங்க, தமிழ் போதையில் இல்லை அப்படி இருந்து தான் தெளிஞ்சிருப்பாங்க. ஆசு அப்படின்னா குற்றம், இரியர்னு நீக்குபவர்னு அர்த்தம். ஆசிரியர் என்றால் குற்றங்களை நீக்குபவர். பெயர் காரணமே இதுதான். தமிழ்ல வந்து அற்புதமான வார்த்தை இது. எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பெயர் இருக்கும். அதுவே இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லாம போயிடுச்சுன்னா, இந்த ஆசிரியர்களுக்கு நீங்க எந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்க திராவிட கல்வி. எஜுகேஷனை டெவலப் பண்ற இடம் எது சார்? டீ கடையை சலூனுமா? இதுதான் இவங்களோட திராவிடியா மாடல். மொபைல் பேசி கட்டாயம் அரசு சொல்லுது இல்ல, அப்ப மொபைல் பேசிக்கு உண்டான கட்டணத்தை யாருங்க செலுத்தணும்? அரசு செலுத்துதா? அப்ப ஏன் நீ ஆதார கட்டாயப்படுத்துற? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. எனக்கு வீடு இருக்கா? இருக்கு. பட்டா இல்ல, அது உன் வீடு இல்ல. வாய்ஸ் இருக்கா? இருக்கு. ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா? இல்ல, உனக்கு இல்ல. அப்ப உரிமை இல்லாத ஜனநாயகம் பிச்சைக்கார ஜனநாயகங்க. தேசியத்தை பேசக்கூடிய ரெண்டு கட்சிகளுமே எதை பேசுறாங்கன்னா ஆதார்ன்றாங்க. இங்க திராவிட கொள்கைகளை வச்சுட்டு அகில இந்திய தில்லுமுள்ளு கழகம் ரெண்டு கழகங்கள் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரம்முன்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஆதார் இவங்க ரம்மு நடுவில் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் ஆதாரம் வேணும் கொஞ்சம் ரம்மு வேணும்னு ஒரு மிக்ஸ் பண்ணி ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறார் உருட்டு குரூப்ல ஒருத்தர். நான் என்ன கேட்கறேன் கல்வியாளரா, எனக்கு ஆதாரம் வேணும், ரம்மு வேணும், சேர்த்தா ஆதாரம் வேணும், நீராதாரம் வேணும், வாழ்வாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், அதுக்கான வசதிகள் வாய்ப்புகளை எனக்கு பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலோடு இணைந்திருப்பவர் ஆசிய கண்டத்திலேயே முதன்முறையே நோபல் பரிசு பெற்ற திரு சர் சி வி ராமன் அவர்களுடைய வழிவந்த பேரன் திரு சூரிய சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. எப்படிங்க இருக்கீங்க? நலம் சகோ. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள் எண்ணற்ற விஞ்ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க பண்ண தியாகங்கள், அவங்க பண்ண சாதனைகள், அவங்க பண்ண போராட்டங்கள் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் மண்ணில் ஈர்க்கப்பட்டிருக்கா இல்லை மறைக்கப்பட்டிருக்காங்க ஐயா? நிச்சயமாக மறைக்கப்பட்டிருக்குன்றது தான் என்னுடைய கண்ணோட்டம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல உதாரணங்களை என்னால் இதுக்கு அடுக்கி சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடிசன் அவர்கள் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டால் எல்லாருமே என்னன்னு சொல்லிடுவாங்க? பல்புன்னு சொல்லிடுவாங்க. யோசிக்க கூட மாட்டாங்க. அவர் இல்லைன்னா திரைப்படம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டுபிடிச்சவங்க. இப்போ மார்க்கோனின்னு சொல்லிடுவாங்க, கிரஹாம் பெல்ல சொல்லிடுவாங்க. ஏன் இந்தியாவில் விஞ்ஞானியே இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டுடியோவில் போட்டு க்ரீன் மேட் எடுக்கிற, இல்லை இப்போ இந்த திரைப்படம் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த க்ரீன் மேட்டுன்ற கான்செப்ட் ப்ளூ மேட்டுன்றதை போடாமல் ஏன் வேறு ரெட் கலர் போட்டு பண்ணலாம்ல, ஏன் பண்ண முடியாது? அதை பற்றின சிந்தனை கொடுத்தவரே எனது தாத்தா சர் சி வி ராமன் அவர்கள் தான். அவருக்கெல்லாம் சிந்தனைக்கான களம் இருந்தது. அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் வந்து தமிழராக இருந்தாரு, இந்தியராக இருந்தாரு, அறிவியலை வந்து பல இடங்களுக்கு கொடுத்தோன்னு இந்தியாவில் மட்டுமே இருக்கணும்னு ஆய்வுக்கூடம் கூட வச்சாரு. ஆனால் அதெல்லாம் வரலாறுல மதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளையர் அல்லாத முதல் விஞ்ஞானினாலே அவர் தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா. அதோட அவருடைய அண்ணன் மகன் திரு சந்திரசேகர் அவர்கள், அவருமே வந்து நோபல் பரிசு பெற்றவர். அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. இந்த பக்கம் வரதில்லைன்ட்டு அவருக்கு வாரிசுகள் இல்லாமல் போயிட்டாங்க. ஏன் இவங்கெல்லாம் அங்கே போனாங்கன்னு பார்த்தா அறிவு சார்ந்த சமூகம். அடிக்கடி என்னன்னா அறிவுசார் சமூகம் என்ன பண்ணிருக்காங்க, விரட்டப்பட்டிருக்கிறது அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால ஒடுக்கப்பட்டிருக்கு? இது திட்டமிட்டு முதல்ல இங்க வந்தவங்க என்ன கால்டு வோல் போப்புன்னு ஒருத்தவர். அவர் வந்தவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாருன்னா, இந்த ஆங்கிலம் பிரிட்டிஷ்காரங்களுக்குள்ளலாம் வந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்த முள்ள இந்த திராவிடம்ன்ற எண்ணத்தை தலை தூக்கி திராவிட கொள்கைகளை சித்தாந்தத்தை வச்சு எவனுக்கு அறிவு இல்லாமல் ஒரு மொழி அழிச்சோன்னு வைங்களா, இனம் அழிஞ்சிரும். ஒரு மொழி அழிச்சா இனம் அழிஞ்சிரும். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களை அழித்தோம் அப்படின்றதான் இந்த நம்ம பாடக்கூடிய தாய்மொழி நீராறும் கடல் கொடுத்த பாட்டிலே இருக்கு. ஆரியத்தை ஒழித்தோம் அப்படின்றது இருக்கும். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. நேத்திக்கு சீமான் அவர்கள் பேசும்போது கூட அதை பற்றி பேசினார். பெரியாரை பற்றி பேசும்போது பெரியாரை துணைக்கோடல்னு என்னுடைய வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு. பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரமே. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெரியாரெல்லாம் முள்ள ஒழிச்சு கட்டிட்டாங்க.
ஆனால் பெரியாரை மட்டும் பெரியார்னா ஈவே ராமசாமி சொல்றீங்களா? எந்த பெரியார் சொல்றீங்க? இல்லை பெரியாரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற பெரியார் வந்து அவர் வந்து நான் பெரியாராக ஏற்கலை. அவர் வந்து பெரியார்ன்ற வார்த்தை அவருக்கு பொருந்துமான் என்பது விஷயம். அவர் தந்தைன்னு சொல்கிறது இன்னும் அதை விட கொடுமையானது, காலத்தின் கொடுமை. அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து யாருமே ஒரு போலி பிம்பத்தை வச்சு கட்டமைச்சிட்டாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. டெக்னாலஜி வச்சு எல்லாரும் நோண்டி பார்க்கும்போது சர் சிவராமன் யாருன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ பின்னாடி அவரோட ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பின்னாடி இருக்கான்றதை பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு அறிவியல் விஞ்ஞானிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. விமானத்தையே நம்ம கட்டியமைக்கிற நம்மகிட்ட புலமை இருந்தது, ஆனால் டாக்குமெண்ட் இல்லைங்க. நம்மக்கிட்ட எதுக்குமே டாக்குமெண்ட் இல்லை. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு வைங்க, மொழி அழிஞ்சு போயிடும். இப்போ எல்லா வார்த்தையுமே அப்படி தான். சாத்திரம் சூத்திரம், அது எப்படின்னா சாத்திரம்ன்றது வந்து செய்கிற விஷயங்கள், சூத்திரம்ன்றது செயல்ற விஷயம். அதாவது பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் நீங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபார்முலானா எல்லாருக்குமே தெரியும், சூத்திரனா நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், அது கரெக்ட். ஃபார்முலானா சூத்திரன். சூத்திரதாரிகள் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்னீஷியனாக தெரிஞ்சவங்கள தான் சூத்திரம். அப்போ உதாரணத்துக்கு நெசவு செய்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, மண்பானை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் டெக்னீஷியன். அவங்களுக்கு அப்படி தான் வரும். அப்போ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அவங்கக்கிட்ட கொண்டு வந்து டிவி பார்ப்பா, எக்ஸாமுக்கு போகாதப்பான்னு சொல்லிட்டு உங்களையே கேட்குறேன். டிவி பார்க்குறீங்களா, எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. டிவி பார்த்தா ஜாலியாக இருக்கும், எக்ஸாம் படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் பையனுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இல்லை உங்கள் தாய் தகப்பனோ உங்களுக்கு என்ன சொல்லி வளர்ப்போம்? எக்ஸாம் தான் போக சொல்லுவாங்க. ஏன் டிவி பார்க்கக்கூடாது? ஏன்னா அது வந்து ஒரு பொழுதுபோக்கு தளம். அது எல்லா நேரமும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. படிப்பு தான் நமக்கு முக்கியம் வாழ்க்கைக்கு. கரெக்ட். அப்படி பார்த்தா படிப்புன்றதான் அன்றாடமாக பார்க்க வேண்டியது. இந்த திராவிடம் திட்டமிட்டு ஒரு அறிவுசால் சமூகத்தை கொன்று குவித்திருக்கிறதா என்னோட பார்வை. இப்போ சீமான் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் பெரியாரை போற்றொன்று நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே போற்ற மாதிரி ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க. நீங்களே குறிப்பிடுறீங்க நிறைய வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்குன்னு. இதெல்லாம் திராவிடர்கள், அதாவது இந்த திமுக அரசு, இந்த ஆளும் அரசுகள் தான் அழிச்சிருக்காங்களா, இல்லை யார் அழிச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு ஆள் மேலே மட்டுமே தூக்கி பழிய போட்டுற முடியாது, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் மேலே. இதுக்கு ஒரு திட்டமிடுதல் பின்னாடியே இருந்திருக்கு. இதுக்கு வந்து மேக்கலோட எஜுகேஷன் சிஸ்டம், முதல்ல அவர் வந்து மேக்கலோட எஜுகேஷன் சிஸ்டம். அண்ணன் சீமான் அவர்கள் இதை பற்றிலாம் காணொலி வெளியிட்டிருக்காரு. ஆனால் அது என்னென்ன போய் சேராது. எப்படி போய் சேராதுன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் வந்து பசிக்கு வந்து பசிக்கு போகும்போது புசிக்கணும், சாப்பாட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அறிவை பற்றி ஊட்ட முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கல்வி மறுக்கப்பட்டது எந்த பள்ளியில் கல்வி மறுத்தாங்கன்னு சொல்லுங்கள், பள்ளி பேரை சொல்லுங்கள். இப்போ சொல்ல 200 வருஷம் முன்னாடி இந்த ஒரே ஒரு பள்ளி பேர் சொல்லுங்கள். இது சென்ட் மேரிஸா, சென்ட் ஜோசப்பா, லொயலாவா, எந்த கல்லூரியில் எந்த பள்ளியில் கல்வி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். அப்போ திண்ணைப்பள்ளி தான் இருந்தது. திண்ணைப்பள்ளியிலேயே 4 பேருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த 4 பேர் யாராக இருக்க முடியுமோ அவங்களுக்கு தான் செய்வான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த தீட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தீட்டுன்ற ஒன்றே கிடையாது. தீட்டுன்னா என்ன அர்த்தன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ முடி வெட்டுறவர் வராரு, ஐயருக்கே குடிமை வைக்கிறாருன்னா முடி வெட்ட ஒருத்தர் வருவார், இந்த இடத்த நல்லா வழிச்சிக்கிட்டு குடிமை போட்டுப்பாங்க. அந்த காலத்தில் இப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் யாருமே ஐயர்னு தன்னை கிளைம் பண்ணிக்கவே முடியாதுங்க. யாருமே ஐயங்காரன்னு சொல்லிக்க முடியாது. நான் வாதத்துக்கு வேணாலும் வைக்க முடியும். அப்போ அவங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்தவர்லாம் யார்? முடி திருத்தினவர் யார்? அப்போ அவங்களெல்லாம் தீட்டா? அது சுத்தத்துக்காக பார்க்கப்பட்ட வார்த்தையை அறிவு சூட்சமும் இல்லாமல் புதித்து இதை அப்படியே இந்த உள்ளே புகுத்திட்டாங்க. அது எதிர்க்க ஆள் இல்லாமல் திராணி இல்லாமல் பசிக்கு அன்றாடங்காட்சிக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடும். நானும் அப்படி போன கூட்டத்தில் ஒரு ஆள். 50 வயசு ஆயிடுச்சு, நமக்கு ஒரு செட்டில் ஆகிட்டோம், சமுதாயத்துக்கு திருப்பி தரணுன்ற எண்ணம் எனக்கு வந்ததுனால இப்போ இதெல்லாம் நான் பேச வந்திருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் தமிழ்நாடு அரசு செய்த நலத்திட்டங்கள் குறித்து, ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இலவச அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மகளிர் பயணம், அதை பற்றிலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். 50 மதிப்பெண் வரைக்கும். ஏது அந்த ஓசி பஸ் பற்றி அவங்க எழுதிருந்தான் வேலை கொடுப்பாங்களான்னு தெரியல. ஐயா சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழில் கேட்டிருக்காங்க 50 மதிப்பெண்ணுக்கு. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா டங் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் டங் இங்கிலீஷோட பேசுங்க, நீங்கள் தமிழ் மொழி உங்களால் முழுமையாக பேச முடியும், டங் இங்கிலீஷோட பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்லேயே அந்த மாதிரி கேள்வி கேட்டது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க ஐயா. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் இப்போ பல இடங்களில் சொல்லுவேன், ஆசு அப்படின்னா குற்றம், இரியர்னு நீக்குபவர்னு அர்த்தம். ஆசிரியர் என்றால் குற்றங்களை நீக்குபவர். அதுதான் ஆசிரியருடைய தொழிலுடைய உன்னதம். அந்த பெயர் காரணமே இதுதான். தமிழில் வந்து அற்புதமான வார்த்தை இது. எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பெயர் இருக்கும். காரண பெயர், இடுகுர் பெயரும் பெயர்கள்லாம் இருக்கும். அப்படி வைக்கப்பட்ட பெயர் அதுவே இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் எந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்கள் திராவிட கல்வி. இன்றைக்கி நீங்கள் பாடத்தில் 6ஆம் வகுப்பில் என்ன வச்சுருங்க, வேலுநாச்சியார் வச்சுருங்க. நான் படிக்கும்போது வேலுநாச்சியார் ஏன் புத்தகத்தில் இல்லை? இப்போ ஏன் வேலுநாச்சியார் வச்சிருக்காங்க? அப்போ ஏன் வச்சிங்க? அப்போ இந்த கேள்வி புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்து பேசுகிறான்னொடனே உங்களுக்கு தெரியுது, பயம் வருது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் தங்கிலீஷ் பேசுங்க. ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், மொழி அழிச்சா இனம் அழியும். உதாரணத்துக்கு சமஸ்கிருதம் அழிக்கப்பட்டால் பிராமணர்கள் அழிவார்கள் நம்பினார்கள். பிராமணர்கள் அழிஞ்சாங்கன்னு வச்சுப்போம். எத்தனை பேர் பிராமணர்கள்? ஐயங்காரை விட்டுட்டு லிஸ்ட்டு போடுவோம். அது ஒரு பெரிய பாடம். அது ஒரு நாள் நம்ம பேசலாம்னு எங்கள் தம்பி. இப்போ
திட்டம் போட்டு இவங்களுடைய வரலாற்றுகள் எல்லாம் இவங்க வந்து அழிக்கிறாங்க. இப்போ ஜான்சி ராணின்றவங்க எப்போ வந்தாங்க, எனக்கு ஏன் அது கற்கப்படுது, இந்த காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ இந்த புக்குக்கெல்லாம் நீங்கள் பின்பக்கமாக ஊதுகள், முதல்ல என்ன சொல்லுவீங்க, காங்கிரஸ் ஆட்சி வேணாம்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கூட்டணி வைப்பீங்க. இதை பற்றின அரசியல் புரிதல் இல்லை. ஐயா ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி சொன்னார். அந்த மேடையில் சொல்கிறாரு, அங்கே இருக்கும் இளைஞர்களை பார்த்தால் இங்கே எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுன்னு மேடையிலேயே. ஏன்னா இந்த தங்கிலீஷில் பேசுகிற வழக்கத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அப்பா மாதிரி அவரால் பேச முடியல, ஆக தந்தை போல் என்னால் பேச முடியாது, ஆக என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அந்த காலத்தில் டீ கடையிலையும் இந்த சலூன்லேயும் எஜுகேஷனை டெவலப் பண்ணினார். அந்த பேட்டி இன்னொரு காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். எஜுகேஷனை டெவலப் பண்ணுற இடம் எது சார்? டீ கடையும் சலூனுமா? இதுதான் இவங்களோட திராவிடியா மாடல், விடியாத மாடல். கல்வி நிறுவனத்தில் கல்வியை போதிக்கணும், அங்கே நீங்கள் கல்வியிலே வந்து அரசியல் கட்சிகளை போதிக்கிறீங்க. அரசியல் படுத்தணுன்ற அண்ணனுடைய எண்ணம் வேறு. நான் அண்ணனை ஒரு ஆதரிக்கும் தன்மை கொண்டவன், அதனால் சொல்கிறேன். அரசியல் படுத்தணும்னா சிவிக்ஸை வைங்க. மக்களுக்கான அந்த எக்கனாமிக் குளோபல் வார்மிங்கை பற்றி அண்ணன் பேசுகிற சுற்றுச்சூழல் இப்போ அவர் ஒரு பொக்கிஷம், அவர் கூட பழக வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தை நம்ம போய் உள் நுழையிறோம்னா அந்த மாவட்டத்தோட என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருப்போம்னா, நம்ம சென்னை, நம்ம மதுரை, நம்ம திருச்சி, நம்ம கோவை அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மங்கிறது தமிழில் இருக்கும், மற்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கும். இது ஏன் ரெண்டுத்தையும் பொருத்தி ஒன்றா வைக்கிறாங்க? அது அரசே செய்கிறது தான் ரொம்ப அவலமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான விஷயம் என்னென்னா, எது சுலபமாக இருக்குதோ அது நல்லதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது சுலபமாக இருக்குதோ அது நல்லதாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி இதை போடு அதை போடு அதை போடு என்னென்னமோ மந்திரகாரி இந்த பொடி போடும் அந்த பொடி போடும், டிங் டிங் டிம்மா சாப்பிட்டோன்னே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் அது சுத்தமான உணவான இல்லை. பொறுக்க வேக வச்சு நல்லா அதை ஊற வச்சு அப்படி செஞ்சு எடுக்கிற உணவு நல்லா இருக்கும்னு. ஆனால் மக்களுக்கு இன்றைக்கி அவசர வாழ்க்கைகளில் பொறுமை இல்லாதனம் வந்ததுனால இதை கொண்டு போயிட்டாங்க. இது அரசே இது வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்த விட்டுட்டு அரசே தவறாக போகுதுன்றது வேதனைக்குரியது. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் அவங்கவுங்க மொழியில் தான் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்கில மொழியில் இருக்குது. என்ன காரணம் ஐயா? அது வந்து ஆங்கிலத்தையும் ஒழுங்காக இவங்க கற்றுக்கல, தமிழையும் ஒழுங்காக இவங்க கற்றுக்கல. எப்படியாவது நம்ம வியாபாரத்தை பண்ணிட முடியுமேன்றதுக்காக தான். நீங்கள் எங்கே போவேனா, சன் டிவின்னு எப்போ பேர் வச்சாங்களோ அப்பயே, நான் வந்து 90களில் என்னோடய புத்தகங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ 8ஆம் 9ஆம் படிக்கும்போது பாலகனாக இருந்தப்போ 89 90களிலாம் ஈழத்தமிழர் பற்றின்னு பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு இருக்கும். நான் இன்னும் அதை பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன். தமிழ்ன்ற மரபையும் கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க ஆங்கிலத்தை எப்படி கொண்டு, இப்போ அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க பல இடங்களில் பார்க்குறோம், மோட்சின்னு என்ன, அது எப்படி மோட்சான்னு பேர் வைக்கிறாங்க. ஐஸ்கிரீம்னு எப்படி பேர் வந்துச்சு? ஐஸ்கிரீம்னு பேர் வந்துச்சா? இல்லை வானவில் உடனே வானவில்லுன்னு எழுதுறதா? இல்லை ரெயின்போன்னு எழுதுறதா? இல்லை அவன் ரெயின்போன்னு பேர் வச்சுட்டு ரெயின்போன்னு எழுதுறதா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கல்வியில் தானே கிடைக்கும். கண்டிப்பாக. அந்த கல்விக்கான முன்னெடுப்பே திராவிட கொள்கையில் இல்லை என்பதுதான் என்னோட திராவிடத்தில் முதல்ல கல்வியாளர்கள்னு ஏதாவது ஒரு இது வச்சுருக்காங்களா, சிஸ்டம் வச்சுருக்காங்களா, எஜுகேஷன் ஸ்கீமு? இவங்க இந்த ஜெயரஞ்சன் அவர் இருக்கார், திட்டக்குழுவின் துணைத் தலைவர். அஜோச்சோ அவர் பேசுகிற மாதிரி இவர் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி கல்வியை வந்து கரைபடிக்க விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வர முடியல, தமிழும் இங்கிலீஷும் கலந்து பண்ணி வச்சுட்டா இவனுக்கு குழப்பி விட்டுறலாம். பாருங்களேன், குழம்பி நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தேவை வாக்கரசியல். இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன மொழி பேசுகிறான்னு அவங்களுக்கே புரியல, எல்லா மொழியும் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மொழியில கலந்து பேசுறதுக்காக என்னோட கருத்தை சொல்கிறதை நீங்கள் அனுமதிக்கணும். கண்டிப்பாக. அதாவது மொத்தம் இப்போ இங்கே வந்து 2 கூட்டம் ஆகிப்போச்சுங்க. ஒன்று வந்து எப்படின்னு சொன்னால் இந்தியம்னு பேசும். எனக்கு அது இந்தியம்னா என்னன்னு எனக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்கேன். நான் அந்த கேள்வி இன்னொரு நாள் நான் வைக்கிறேன். எப்படின்னாங்க, ஆதார் வேணும், ஆதார் கார்டு வேணும். நீங்கள் வங்கி கணக்கு தொடங்கணும், உங்களுக்கு என்ன வேணும் சும்மா சொல்லுங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ. கரெக்ட். பேன் கார்டு நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். கேஸ் கனெக்ஷன் வேணும், என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். அப்போ வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கொள்ளணும், உங்களுக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். அப்போ ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றும் இல்லைல்ல. அந்த பேரே ஆதார் கார்டுன்னு பேர் ரொம்ப அற்புதம் வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஆதார் கார்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதில் மாற்றங்கள் செய்யணும்னா உங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க? உங்களோட மொபைல் பேசிக்கு ஓடிபி வருமா? கண்டிப்பாக. அதுதானே வேணும். அப்போ உங்களுக்கு மொபைல் பேசி கட்டாயம்னு அரசு சொல்லுது இல்லை? அப்போ மொபைல் பேசிக்கு உண்டான கட்டணத்தை யாருங்க செலுத்தணும்? அரசு செலுத்தணும்னு செலுத்துதா? அப்போ ஏன் நீ ஆதாரை கட்டாயப்படுத்துகிற? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். எனக்கு வீடு இருக்கா? இருக்குது. பட்டா இல்லை, அது உன் வீடு இல்லை. வாய்ஸ் இருக்கா? இருக்குது. ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கா? இல்லை. இப்போ உனக்கு இல்லை. அப்போ உரிமை இல்லாத ஜனநாயகம் பிச்சைக்கார ஜனநாயகங்க. இந்த திட்டத்தை நம்ம ஆதார்னு 2 பேரும், இருவரும் தேசியத்தை பேசக்கூடிய கட்சிகளும் இந்திய தேசியத்தை பேசக்கூடிய 2 கட்சிகளுமே எதை பேசுகிறாங்கன்னா ஆதார்ன்றான். இங்கே திராவிட கொள்கைகளை வச்சுட்டு அகில இந்திய தில்லுமுள்ளு கழகம் 2 கழகம்னு 2 கழகங்கள் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரம்முன்னு பேசிகிட்டு இருப்பான்.
இந்த கள்ளுக்கடையை பற்றி. ஓகே. நாம் ஏதாவது இவங்க வந்து ஆதார் இவங்க ரம்மு நடுவில் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் ஆதாரம் வேணும் கொஞ்சம் ரம்மு வேணும்னு ஒரு மிக்ஸ் பண்ணி ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறார் உருட்டு குரூப்பில் ஒருத்தர். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நான் என்ன கேட்குறேன்னா கல்வியாளரா, எனக்கு ஆதாரம் வேணும் ரம்மு வேணும், சேர்த்தா ஆதாரம் வேணும், நீராதாரம் வேணும், வாழ்வாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், அதுக்கான வசதிகள் வாய்ப்புகளை எனக்கு பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ஓகே. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்களோ அதில் பாதி தொகை 50% நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து வேலை பார்க்குறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தருக்கு நாங்கள் 60% தருவோம்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஓய்வூதிய திட்டத்தை விட தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே இப்போ நேரில் சந்திச்சு இனிப்பும் வாங்கியிருக்காங்க. அதில் பல்வேறு முறைகேடு நடந்ததா நீங்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. என்ன முறைகேடுங்க? அதாவது முறைகேடு நடக்க வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய கருத்து இருக்குது. ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்ஸில். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 10% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அவர் வந்து குறைந்த ஒரு 30 ஆண்டு வேலையில் இருக்காருன்னு வைக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு 30 ஆண்டு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவருடைய கான்ட்ரிபியூஷனே 40% வந்துடும். நீங்கள் என்ன 50% தரது? வெறும் 10% தான் நீங்கள் கொடுக்குறீங்க, வெளியில் 18ன்றீங்கன்றனா. நீங்கள் ஒரு ஃபார்முலா சூத்திரம், நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு எண் கணிதத்தில் சூத்திரம் போட்டு எஸ்ன்னு ஒரு உங்களோட அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு நான் சொல்கிற கேல்குலேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம் என்னன்றது தெரிஞ்சு போயிடும். அதாவது அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல, ஏமாத்துது. இது எப்படி 10 ஆண்டுகள் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு ஓய்வூதியம் உண்டுன்னு சொல்றாங்க. அதில் எப்படி வந்து முறைகேடு இருக்கிறதா நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் சார் 50 வயதில் அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்களா? இல்லை. அப்புறம் எப்படிங்க 10 ஆண்டு? இதுதான் நான் சொல்றேன், போலி பிம்பங்கள் கட்டமைக்கப்படுதுன்றேன். குறைந்தபட்சம் இப்போ உள்ள என்ட்ரி லெவல்னு உனக்கு உள்ளுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைப்பாங்க, அது நமக்கு புரியாது. வெளியில இனிப்பு கொடுத்து மறைச்சிருவாங்க, அது உள்ள போகும்போது தான் தெரியுது. இது ரொம்ப குழந்தை பருவத்தில் இப்போ வெளில வந்திருக்கு. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, TAPS, டாப்ஸ்னு. கண்டிப்பாக அதில் லீக் இருக்கும், ஒரு டேப்பில் லீக் இருக்கும். அந்த லீக்கேஜ் நம்ம கண்டுபிடிச்ச அடுத்த விதத்தில் வேணால் பேசலாம் நம்ம. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திட்டக்குழுவோட துணைத்தலைவர் மக்களுக்கும் வரிக்கும் என்ன சம்மந்தம், அரசு கடன் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அரசுக்கு மக்களுக்கும் என்ன சம்மந்தம்னு பேசுகிறாரு. ஒரு காணொலியில், ஒரு யூடியூப் காணொலியில் பேசுகிறாரு. அப்போ இவரப்பட்டவரெல்லாம் திட்டக்குழு துணைத்தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி திட்டங்கள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இங்கே அழிக்கப்பட்டிருக்கா இல்லை வளர்ந்து கொண்டிருக்குதா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த தமிழ் மொழி அப்படின்ற ஒன்றை திட்டம் போட்டு சிதைச்சிருக்காங்க. அதாவது அழிக்கவும் இல்லை, வாழ வைக்கவும் இல்லை, சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. கொடுங்கோன்மை, இது ஒரு கொடுமையானதுங்க. அதாவது ஒரு ஆளை கொண்டுடலாம் இல்லையா, ஒரு ஆளை வந்து உயிரோட வாழ்த்து விட்டுடலாம், அவனை அணுவா. அது வந்து ஒரு போக்கு. அது நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு மொழி அழிச்சா அந்த இனத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மொழி அழிச்சிட்டு இருக்காங்களா? நிச்சயமாக அதற்கான முனைப்புகள் இருக்குது. இது என்னென்னா, இந்த 3ஆவதா ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, அவர் ரொம்ப அதுக்காக பக்காமாஸ் கட்சி அவர் பேர், நான் அப்படி தான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் இளைஞர்களை கூப்பிட்டுட்டு திமுக, திவிக, டிஎம்கேன்னு கத்த விட்டு அவங்களுக்கு என்ன வாழ்க்கை என்ன ஏது அந்த இளம் பிராயத்தில் புரியாது தான். இந்த பெற்றோர்களாக இருக்கவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி, தம்பி எங்கள் அப்பா ஆத்தா அந்த கட்சியை நம்பி வீணாக போயிட்டாங்க, நீ இந்த கட்சியை நம்பி வீணாக போயிடாத, இப்போ எனக்கு புத்தி இருக்கு, நான் 2 பேருக்கு நடுவில் என்னை சிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நல்ல ஒரு மீட்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுன்னு இவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிந்தனைகளாவது வரணும். நீங்கள் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இளைஞரெல்லாம் கவர்ந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அவர் பேசுகிற வசனை பேருங்கள், படத்தோட பேரெல்லாம் பாருங்கள், என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க. லியோ தமிழ் வளருதுங்களா? டெரி படம் தமிழ் வளருதுங்களா? எனக்கு புரியல, எங்கே போய் சேரும்னு தெரியல. இது திரை கவர்ச்சி வச்சு வர நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஒன்னாடி பின்னாடி போகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல சொன்ன அதே உதாரணம் தான், எது ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியும்னு. இப்போ எந்த ஒரு விளக்கத்தையுமே நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஆளுமா டோலுமா ஈசாலங்கடி மாலுமா, பேச்சு கலீஜினா கிராக்கி விட்டா சாலுமான்னு. பேச்சு கலீஜினா கிராக்கி விட்டா சாலுமானா என்ன? உண்மையிலே அது அர்த்தத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் போது. நான் சொல்கிறேன் பாருங்க, பேச்சு அப்படின்னா பேசுறது, கலீஜ்னா நாஸ்டி அசிங்கமாக பேசுகிறாங்க. பேச்சுக்கு சாலு விட்டா சால சிறந்ததுன்னு தமிழ் சொல்லுவாங்க, சாலன்னா சிறப்புன்னு அர்த்தம். பேச்சு கலீஜ்னா கிராக்கின்னா கஸ்டமர்னு அர்த்தம். கிராக்கி விட்டா சாலுமானா மோசமாக பேசுகிற கஸ்டமரை தள்ளி வைப்பான்ற அற்புதமான கருத்து. அதை ஏன் தமிழில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் அதான் சொல்ல, தமிழ் தகராறு, ஆங்கிலம் ஆகாது, கணக்கு கடுப்பு, வரலாறு வராது, புவியியல் புரியாது, மொத்தத்தில் இவன் ஒரு ஆச்சரியக்குறி அப்படி மாற்றிட்டாங்க. இப்போ அகண்ட பாரதம்னு பேசுகிறாரு இல்லைங்க இந்த பாஜக தலைவர்கள்லாம். அகண்ட பாரதம்னு எங்கே நீங்கள் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இழுத்துன்னு போகணும், பாகிஸ்தான் காஷ்மீரை இழுத்துட்டு போன்றீங்க. ஏன் இங்கே சகோதரர்கள் இலங்கை பக்கம் தமிழ் ஈழகம் என்று இருந்த கிழக்கு, ஈழன்னா கிழக்கு, மேல்மருவத்தூர் அப்படின்றாங்க, மேல்னா மேற்கு, கீழ் அப்படின்னா கிழக்கு. அப்போ ஈழகம்னு இருந்தது, கீழகம்னா இந்த பக்கம் கிழக்கு கீழே இருந்த என்னுடைய அகம் உள்ள தமிழ் அகம் இருந்த ஹார்ட்டை நீங்கள் கட் பண்ணி துண்டு போட்டிங்களே, அது கூட வேணாம். அந்த கச்சத்தீவை சொன்னீங்களே எங்கள் மீனவர்களுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அகண்ட பாரதம் வேணாம், சும்மா ஒரு சின்ன ஒரு பிட்டு பாரதத்தை இணைச்சு காட்டுங்களேன். அதுக்கு முதல்ல அது பேசினா இந்திய தேசத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம், இல்லைன்னா உலக தேசம் பேசலாம். ஏன்னா அங்கேயும் மொழியால் பிரிஞ்சிருக்கிறோம். தாய்மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, இது பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, இது ரஷ்யா பேசுகிறாங்க, சைனீஸ் பேசுகிறாங்க, அவங்களாம் ஒன்று சேர்ப்போம்.
உலக மொழி பேசுவோம். முதல்ல நம்ம தமிழராக ஒன்றுபடுவோம். தமிழன்றது நமக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகுதி. இதில் நாங்கள் எங்களுக்குன்னு ஆள தெரியும், எங்களுக்குன்னு வாழ தெரியும். இங்கே மண் வளம், மலை வளம், அறிவு வளம், இயற்கை வளம் அனைத்தையும் போற்றுவோம்ன்றது தான் தமிழ் தேசியமாக நான். இப்போ நீங்கள் தமிழத்தை குறிப்பிட்டதுனால நான் சொல்கிறேன், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் சேர்த்து வந்து சீமானுடைய பொறுப்பு தான் சொல்லலாம். அவர் தான் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதையே வந்து தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? எனக்கு இது இன்னும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கிற ஒரு பல கேள்விகள் எனக்குள்ளே அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வியில் ஒன்று என்ன, 1988-89 காலம் நான் பாலகனா 13 பருவத்தில் இருந்த காலத்தை தொடங்கி 96-97 வரைக்கும் நடந்த ஒரு 8 ஆண்டுகளில் வந்து நடைபெற்ற அரசியலை போல வேற எந்த அரசியலும் இல்லை. அந்த அரசியல் படுகொலையில் வீழ்த்தப்பட்ட ஒருவராகத்தான் நான் பிரபாகரன் அவர்களை பார்க்குறேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவர் வந்து திரும்ப அந்த எவ்வளோ தடவை எத்தனை தடவை தோற்றாலும் வென்று வந்தவன் அல்லவான்ற மாதிரி அவர் வந்து வென்று வந்தார். அது திட்டமிட்டு தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஆள் மேலே நீங்கள் பழிய போடலாம், மீடியா ஹைப்புன்னு சொல்லுவாங்க. ஹைப்டு வீடியோ சும்மா ஒரு ஆள் குத்துற மாதிரி இப்படி வச்சிருப்பான், அப்புறம் தான் பார்த்தா தெரியும் அவன் தடுக்க வந்தவனா கூட இருப்பான். நமக்கு அது தெரியாது. அந்த உண்மையை மறைக்கிறது. இன்றைக்கி வந்து அவ்வளோ சாட்சி இருக்குது நமக்கு, டெக்னாலஜி மீடியா இருக்குது. இப்படி இருக்கும்போதே வெட்டி ஒட்டி போட்டு எவ்வளவோ மாற்றி பேசுகிறவங்க இருக்காங்க. நான் இப்போ சாட்டை அரங்கத்துலேருந்து பேசுகிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசின காணொலியிலேயே 12 வருடங்களுக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி அவர் எப்படி பேசினார், இப்போ எப்படி பேசுகிறாருன்னு இணைச்சி போட்டிருக்காங்க. அப்போ பேசின அதே பர்சன் தான் இப்பயும் இதை பேசுகிறாருன்னு நான் சொல்கிறேன். என்னால் நிரூபிக்க முடியுது. அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன்பாங்க, அப்படியே போதையிலே கிடைக்கிறாங்க. அதாவது தமிழர்கள் போதையில் இருக்கிறாங்க, தமிழ் போதையில் இல்லை. அப்படி இருந்து தான் தெளிஞ்சிருப்பாங்க. ஓகே. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்காங்க. குறிப்பிட்டு நீங்கள் சீமான் அவர்களை எதுக்காக அவங்களுடைய அரசியல் ஆதரிக்கிறீங்க? அண்ணன் சீமானை பற்றி கேட்டதுனால எனக்கு ஒரு 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 விஷயத்தை உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ணனின் ஆணைப்படி அன்பையும் ஆற்றலையும் அறவோர்க்கும் ஆன்றோர்க்கும் அயராது ஆசையாய் அர்ப்பணிக்க ஆசானாக நான் தமிழனாய் நான் தமிழராய் பயணிக்கவும் உங்களையும் கூப்பிடுகிறேன். அன்பே ஆறுவிரே அப்படின்றத வச்சே நான் எழுதியிருக்கிற ஒரு கவிதைங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.